ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே என்கிட்ட அதிகமாக கேட்ட சீரிஸ் நான் நாக் அவுட் தான். எப்படியாவது அந்த சீரீஸை போட்டணும்னு நானும் ட்ரை பண்ணுறேன். பட் நான் போட பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ எபிசோடு 1க்குள்ளே போகலாம். எபிசோடு 1 ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ கீனை தான் காட்டுறாங்க. கீனை யாரோ ரவுடி பசங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் விடுங்கடான்னு கத்திகிட்டே இருக்கான். பட் அவனை விடுற மாதிரி தெரியல. எல்லாரும் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி அவனை மாற்றி அடிக்க அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு சுத்தமாக சண்டை கூட போட தெரியாது போல. காப்பாத்துங்க விடுங்கன்னு மாற்றி அழுதுகிட்டே இருக்க திடீர்னு நம்ம செகண்ட் ஹீரோத்துன்னு வரான். வந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் சும்மா வெளுன்னு விழுக்க கீழே கிடக்கிற ஃபோனை அடிக்குது. அப்படியே ஷாக்காக இருக்குது கீனுக்கு. யாரா அவன் நம்மளை காப்பாத்துறக்காவே வந்திருக்கானு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை அட்டன் பண்ண, கீன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் பேச்சு அப்படின்னு இவனோட அங்கிள் கேட்குறாங்க. அது வந்துன்னு சொல்லி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, நான் துண்ணு உன்னை பார்த்துக்கிறதுக்காக அனுப்புனேன், வந்துட்டு ஆனா அப்படின்னு சொல்லி கேட்க, வந்தாச்சு நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, துண்ணங்க இருக்க எல்லாரையும் அடிக்க எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இவன் ஒரு பெரிய பாக்ஸர். ஸோ அவன் கரெக்டாக கீன் கிட்ட வந்து நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஃபோனை காதில் வச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் காட்டுறான். துண்ணுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. ஸோ நம்ம கீன் பையன் படித்து முடிச்சுட்டு கிராஜுவேட் இப்போ தான் ஆயிருக்கான். ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கான். அவனுக்கு பக்கத்தில் 2 பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் உட்காந்துருக்காங்க. பட் நம்ம சாருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அங்கே இன்டர்வியூ பண்ணுறவர் கூட கேட்குறாரு, உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னு. இல்லை அப்படின்னு சொல்ல, எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனியை பற்றி பேச ஆரம்பிக்க, நம்ம கீழே டக்குன்னு அந்த கம்பெனியில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸோ அது எல்லாத்தையுமே சொல்கிறான். புதுசாக இன்ட்ரோ பண்ண அந்த மிஷினரிஸ் பற்றி கூட ஃபுல்லாக சொல்கிறான். இது எல்லாமே பக்கத்தில் இருக்க 2 பேருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதில் என்னன்னு கூட உங்களுக்குலாம் தெரியாது. ஸோ டக்குன்னு கீழே சொல்ல, அவனுக்கு 2 பேர் வாய பார்த்துட்டு இருக்க, அங்கே இருக்க அந்த மேனேஜருக்கு நம்ம கீழே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே, நீங்கள் 3 பேரும் போங்க, உங்களுக்கு இமெயில் சீக்கிரம் வந்துடும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களான்னு அப்புறம் தான் தெரியும்னு சொல்ல, கரெக்டாக கீன் வர, இப்போ தான் உனக்கு கிராஜுவேட் ஆயிருக்க, டேலண்டாக தான் இருக்க, பட் ஓவராக ஷோ ஆஃப் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேச, உங்களவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, அவனுக்கு 2 பேருக்கும் பல்ப்பு. இல்லைடா உன்னத்தாண்டா சொன்னாங்க, இல்லை உன்னதான் சொன்னாங்க. நான் அவங்க 2 பேரும் மாற்றி புலம்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். கீன் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டான். அவங்க 2 பேருக்கு செம டென்ஷனாக இருக்குது. நம்மளை பற்றி இப்படி இன்சல்ட் பண்ணிட்டானேங்கிற மாதிரி போக, அடுத்து கீனுக்கு ஃபோன் வருது. ஃபோனில் யார் பேசுனாங்கன்னு தெரியல. ஃபோனை காதில் வச்சு அடுத்த செகண்ட் கீனு எதுவுமே பேசல. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். ஃபுல் சைலண்ட்டு. ஆப்போசிட்டில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கண்ணுலேருந்து தண்ணி மட்டும்தான் வருது. ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான். இப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு நினச்சான். பட் அவன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிரும்னு நினச்சி கூட பார்க்கல. போய் அவன் அப்பாவை கடைசியாக பார்க்குறான். அவன் அப்பாவை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அவன் அப்பா ஒரு போலீஸ். ஸோ ஆக்சிடெண்ட்லாம் இறந்து போயிருக்காரு. அதாவது நாய் கடிச்சு இறந்த மாதிரி தான் இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கா. அவன் அழுதுகிட்டே இருக்க, பக்கத்தில் இருக்கிறது அவனோட ஃப்ரெண்டு. நீ அழுகாதடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவன் தேம்பி அழுந்துகிட்டே இருக்கான். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே இவன்கிட்ட வைக்க வேணாம், இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தான் சொல்கிறா. கீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவனுக்கு இருந்த ஒரே ரிலேஷன்ஷிப் அவங்க அப்பா மட்டும்தான். அப்பாவும் போயிட்டாரேன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்க, நீ அழுகாத கீன் ப்ளீஸ், நீ அழுகாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் புனாரல் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ புனாரலுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. கூட ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கான். கீனுக்கு வேறு யாருமே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி ஒருத்தர் வராங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருமே கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகிறாங்க கீனுக்கு. ஃபஸ்ட்டு கீனுக்கு அது வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ஒன்றுமே இல்லை அவனுக்கு. அதனால் அவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃபுனாரல் காஸ்ட் எல்லாம் பே பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே பே பண்ணிவிட்டு கடைசியில் செக் பண்ணி பார்த்தா 5000 ரூபாய் தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு ஒன்றுமே அவனுக்கும் தெரியல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பக்கத்தில் அந்த பொண்ணு நீ அழுகாதடா அப்படின்னு சொல்ல, புதுசாக ஒருத்தர் வராரு. யார் அது அப்படின்னு பார்த்தா இவர் பேர் பெச், என் அப்பாவோட ஃப்ரெண்டு, எனக்கு முன்னாடி இவர் தெரியும்னு சொல்ல, ஓ அப்படியா சரி, ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காருல அவர் தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி கீனும் சொல்கிறான். ஊதுபத்திலாம் ஏற்றி அவரும் ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் ரொம்ப நல்லவர் தான் போல இருக்குது. ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது கூட இவர் மோசமானவராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். நீ கவலைப்படாத கீன், நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன், இது என்னோட பையன் மார்வின் அப்படின்னு சொல்ல, அவனும் ஹாய் அப்படின்னு சொல்கிறான். பட் எனக்கு ஞாபகம் இருக்கு அங்கிள், உங்களை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கீன் சொல்கிறான். ஏதாவது ஹெல்ப் வேணா நீ என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம், உன் அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு பெட் சொல்ல, சரி அங்கிள் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க, உன் அப்பா இருந்தால் உன்னை எப்படி பார்த்துப்பாரு அந்த மாதிரி நானும் உன்னை பார்த்து
இருப்பேன், நீ கவலைப்படாதேங்கிற மாதிரி ஆறுதலாக 4 வார்த்தை பேச கொஞ்சம் கீனுக்கு நிம்மதியாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒர்க் இருக்குது போல். சாரி நான் போயே ஆகணும்டா, நீ மேனேஜ் பண்ணிப்பியா, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி உன்னோட வேலையை நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ தூரம் என் கூட நீ இருந்தில்ல அப்படிங்கிற மாதிரி கீன் சொல்ல அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. அடுத்து அங்கிள் கூப்பிட்றாரு, கீன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. இல்லை அதெல்லாம் வேணாம் அங்கிள், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம செகண்ட் லீடு தான் காட்டுறாங்க. நம்ம சார் துன் அப்படியே பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அவனுக்கு பெட்சிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சொல்லுங்கன்னு சொல்ல, நீ அவசரமாக ஃபுனரல் நடக்கிற இடத்துக்கு வான்னு சொல்ல, நான் எதுக்கு வருவேன், நான்லாம் வரமாட்டேன்னு சொல்ல, நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போவே வா அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவனோட கோச் தான் அங்கிள் பெட்சு. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு செம்ம கடுப்பாக இருக்குது. அங்கே முன்னாடி இருக்க அந்த பேக் அப்படியே ஒரு குத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காட்டுறாங்க கீன் அங்கே இருக்க அந்த கிச்சனில் இருக்கிற மற்ற ஒர்க்லாம் பார்த்துட்ருக்க புதுசாக ஒருத்தர் வராரு. இவரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணவர். அவர் வந்து அவரோட முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுக்குறாரு. வேணான்னு கீன் சொல்கிறான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நானும் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா நீ என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த அங்குளும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டாரு. அப்புறம் அங்கே இருக்க பவுல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே இருக்க சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் கீன் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா 4-5 ரவுடி பசங்களாட்ட உள்ள வராங்க. நீ தான் கீனாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னன்னு சொல்லி கேட்க, உன் அப்பா கொடுக்க வேண்டிய கடனை வாங்கத்தான் வந்திருக்கோம், ஒழுங்காக பணம் கொடுன்னு சொல்லி கேட்க, என் அப்பாவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க கீன் பாட்டுக்கு. அவனுக்கு சும்மா இருக்க மாதிரி தெரியல. உன் அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை ஒழுங்காக நீ தான் கொடுத்தாகணும், ஒழுங்காக பணம் கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி கேட்க, என்கிட்ட எந்த பணமும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்துறான். பட் அங்கே இருக்கவங்கெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. வந்திருக்கிறதோ ரவுடி பசங்க, சும்மா இருப்பாங்களா, சும்மா கீனை வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மார்வின் வேற எங்கடா அவனை இன்னும் காணுமேன்னு ஃபோன் பண்ணி பார்க்குறான். பெட்சும் தேடிட்டு இருக்காரு, எங்கே போனான்னு தெரியலையேன்னு. அப்புறம் கீன் கையில் இருக்க பணத்தை எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டாங்க. நிறைய பணம் இருக்கும் போல. பரவாயில்லடா, பணம் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ வச்சிருக்க, இன்னும் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் நிறைய இருக்குது, அதெல்லாம் கணக்கு போட்டு வாங்கிக்கிறோன்னு சொல்லி அவனை பிடிச்சி கீழத்தில் பணத்தை கொடுங்கடான்னு சொல்லி அவன் மறுபடியும் சண்டை போட போகிறான். ஆக்சுவலி இந்த சண்டையில் தான் கரெக்டாக அவனை தேடி துண்ணாங்க வர இவனை காப்பாற்றுறான். ஸோ அப்போ தான் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூமெண்ட்டு தான் அங்கே டீப்பாக போயிட்டே இருக்குது. என்கிட்ட சண்டை போட முடியுமாடான்னு சொல்லி அவனுக்கு வேறு ஓவராக பேச, நம்ம கீனு பையனுக்கு சுத்தமாக சண்டையெல்லாம் வராது, எல்லாருக்கிட்டையும் அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான். நம்ம துன் வந்து காப்பாற்றின அடுத்த செகண்ட் தான் கீனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. அப்போ தான் தெரியுது அங்கிள் பேச்சு தான் இவனை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு. அங்கிளும் வேற ஃபோன் பண்ணி அங்கே துன் வந்தானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மூஞ்சிலெல்லாம் அப்படியே ரத்தமாக வருது. என்னடா நீ ஓகேவா, உனக்கு எதாவது அடிபட்டிருக்கான்னு துன் கேட்க, இல்லை நான் ஓகே தான்னு சொல்லி ஃபோனை காதில் வச்சுட்டு அப்படியே ஷாக்காக இவனை பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்த்தா பாக்ஸர் மாதிரி தெரியல, அப்படியே பலன்னு பாலிஷ் பண்ண பால்கோவா மாதிரி இருக்கான். இவனெல்லாம் பாக்ஸர்னு நம்பவே முடியல. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக வேற இருக்கானா. அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவனை கூட்டிகிட்டு துன் அங்கே போயிட்டான். மற்ற சடங்கெல்லாம் அங்கே நடக்கும்ல. ஸோ அப்பா எங்கப்பா, அவனை காணும்னு சொல்லி மார்வின் கேட்டே இருக்க. இது அங்கே வராங்க பாரு 2 பேருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அங்கே நடந்த சண்டையை பற்றி எல்லாம் சொல்கிறான். உங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல, கண்டிப்பாக அப்பா இந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே வீடு வந்து இருந்த வீட்டையும் நாங்கள் வந்து விற்றுட்டோம், அந்த கடன் எல்லாம் கொடுத்தாச்சுன்னு தான் அப்பா என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கீன் சொல்கிறான். உனக்கு தெரியாமல் ஒரு வேளை உங்கள் அப்பா கடன் எதுவும் வாங்கியிருந்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்கிறாரு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன், கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணு சொல்ல, இதுக்கப்புறம் உன்னை சேவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி அங்கே இருக்க சடங்கெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அங்கே அதை நெருப்பு மாதிரி இருக்குது, இவங்க அப்பா சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் தூக்கி போட்டு அதில் எரிப்பாங்க போல். ஸோ எல்லாத்தையுமே எரிச்சிட்ருக்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணு, உனக்கு மேலே மட்டும் தான் அடிபட்டிருக்கா, உள்ளே எதாவது அடிபட்டிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி அங்கே துன் சொல்கிறான். பட் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல கீனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. என்னடா எல்லாமே இப்படி டோட்டலாக மாறிடுச்சு ஒரே நாள்லங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கிள் வேற துண்ணை வந்து நீ கீனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ நான் தான் உன் கூட இருப்பேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுவேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி துன் சொல்கிறான். பட் கீன் எதுவுமே பேசல. அவனுக்கு வந்து அவ்வளோவா துன்கிட்ட பேசுறதுக்கும் விருப்பமும் இல்லை, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான். அப்புறம் காரில் 2 பேரும் போயிட்டுருக்க. துண்ணை பார்க்குறான் கீன், அவனுக்கும் மூஞ்சியில் கொஞ்சம் நாளாக அடிபட்டிருக்கு. நீ ஓகேவா, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். பட் அந்த கேள்வி எதுக்குமே துன் பதில் சொல்லலை. துன் ஒரு உமனாக மூஞ்சி போல அவனும் அப்படியே அமைதியாக இருக்கா. இவன் திரும்ப கொஸ்டின்ஸாக கேட்டுகிட்டே இருக்கான். துன் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக காரை மட்டும் ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்க. நீ ஓகேவா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கான். அவன் எந்த பதிலுமே சொல்ல, இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி அவனும் அப்படியே அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் இவனோட ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. கையில் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கான். அவனால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல, அப்படியே கீழே விழுகிற மாதிரி போகிறான். துண்ணு அவனை வாடா அப்படின்னு சொல்லி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து பார்த்தா வீட்டில் பூட்டெல்லாம் கீழே கிடக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எல்லா பொருளுமே செதறி கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு கீனுக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக அந்த ரவுடி பசங்க தான் இங்கே வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவனும் அப்பாவும் இருக்க ஃபோட்டோ கூட அங்கே உடஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு கீனுக்கு. ஃபோட்டோ கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்றைக்கி நைட் நீங்கள் ஸ்டே
பண்ணுறது அவ்வளோ உனக்கு சேஃப்டி கிடையாது, நீ என் கூட வந்துரு, நம்ம வந்து பாக்ஸிங் கேம்புக்கே போயிடலாங்கிற மாதிரி துண் கூப்பிட்றான். கீனுக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா அவனுக்கு பாக்ஸிங்கும் எதுவும் தெரியாது, சண்டையும் போட முடியாது. திரும்ப அந்த ரவுடி பசங்க வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கிள்கிட்டே வந்துட்டான். அங்கிள் சொல்கிறாரு, இப்போதைக்கு நீ அங்கே போகாமல் இருக்க தான் உனக்கு நல்லதுன்னு தோணுது, நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ உன் வீடு மாதிரி நினச்சி நீ இந்த கேம்ப்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ அங்கிள், ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வேலை கிடச்சினா இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். பட் அங்கிள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீ இன்னைக்கு நைட் எங்கே ஸ்டே பண்ணுறேன்னா துண்ணோட ரூமில் ஸ்டே பண்ணிக்கன்னு சொல்ல, அப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி துண் கரெக்டாக அங்கிளை பார்க்க, ஏன்டா உன்னால் தனியாக தான் ஸ்டே பண்ண முடியுமா, அவன் கூட உன்னால் இருக்க முடியாதான்னு சொல்லி கேட்க, அவன் கூட இருக்கிறது இவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல, அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே துண் இருக்க, நான் எங்கே வேணாலும் தூங்கிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கீன்னு சொல்கிறான். துண் நான் சொல்கிறத நீ கேளு, ஒரு ரூமில் அவனை ஸ்டே பண்ண சொல்லு, அதான் அவனுக்கும் சேஃப்டி அப்படின்னு சொல்ல, துண்ணுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. சரி வாடா அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போய் அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கீனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, துண்ணை கஷ்டப்படுத்துகிறோமோன்னு. நீங்கள் தாங்கிக்கோ, நான் வெளியே போகிறேன்னு சொல்ல, வெளியே வா, நீ எங்கே வெளியே போய் ஸ்டே பண்ணுவேன், நான் வேணே வெளியே போவேன்னு சொல்ல, நீ வெளியே போனால் அங்கிள் கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும், நீ இங்கே தாங்கிக்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் துண். அதுக்கப்புறம் கீன் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கலாம் இவன் அப்பாவை பற்றி. ஸோ அம்மாவோட அந்த ஃபோட்டோ நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அப்பா பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இவனுக்கு ஒரு கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் கஷ்டம்தான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவனை ஒரு செட்டில் பண்ணணுங்கிற மாதிரி பேச, அது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. இவனுக்காக அப்பா பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டான். மார்னிங் எழுந்து வரலான்னு பார்த்தா அங்கே பார்த்தா மார்வின் அப்புறம் அங்கிள் கூட இன்னொரு பையனும் இருக்கான். எல்லாரும் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிருக்க, ஒரு பொண்ணு வரா சாப்பாடு எடுத்துகிட்டு. இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று கீன் பார்க்குறான். அவங்களாம் சாப்பிட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஒரு மாதிரி இருக்கும் போல், அந்த பக்கம் போகலான்னு சொல்லி போக, கீன் எங்கடா போகிற, வா சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கூப்பிட்றாரு. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பசிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா போதும்னு சொல்லி குடுக்குடுன்னு அவனும் ஓடி வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவனோட ஃப்ரெண்டோட பையன், இவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. பட் கீனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் துண் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து அவன் பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடல அந்த பக்கம் போக, கீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் நீ சாப்பிட வரலையான்னு சொல்லி துண்கிட்ட கேட்க அவன் எந்த பதிலும் சொல்லலை. ஆப்போசிட்டில் இருக்க 2 பசங்க சொல்கிறாங்க, அவன்கிட்ட நீ என்ன கேட்டாலும் அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான், அவன் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல, இது பாக்ஸிங் கேம்ப் தானே, மற்ற பாக்ஸர்ஸ்லாம் எங்கே, யாரையுமே காணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பெரிய கதை, அதை பற்றி இப்போதைக்கு தெரியாமல் அதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இவனுக்கு இன்டர்வியூ அந்த இடத்துலேருந்து மெயில் வந்திருக்கு, நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகிட்டீங்க வாங்கன்னு. சரி ஓகே, இன்டர்வியூக்கு போகணுங்கிறக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு, அதாவது ரைடு எதுவும் புக் பண்ணியிருப்பான் போல், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு கார் வந்து நிற்குது. காருக்குள்ளேருந்து ஒருத்தர் வராரு. வா உள்ளே வந்து ஏறுன்னு சொல்ல, இல்லை என்னோட ரைடு இது கிடையாது, நீங்கள் வேறு யாரோ மாற்றி கூப்பிட்றீங்கன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த ரவுடி பசங்க இவனை அந்த நேற்று வெளுத்தாங்கல்ல, அடின்னு அடித்தாங்கல்ல, அவனுக்கு தான் வந்து இறங்குறானுங்க. பயந்து போய் ஓடி போக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு லேடி ஒரு ரூம்குள்ளே இருக்கா, நீ தான் அவனோட பையனா, ஒழுங்காக பணத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, பணமா, எனக்கு எந்த பணமும் கிடையாது, நான் எங்கே போவேன் பணத்துக்குன்னு சொல்ல, என் அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கினாங்களானே எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஒரு ஆடியோவை காட்டுறாங்க. அதாவது என் பையன் கிராஜுவேட் ஆகணும், அதுக்காக பணம் வேணும்னு சொல்லி இவங்க அப்பா பணம் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க அப்பா வந்து கடன் வாங்கினது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த கடனை எப்படி திருப்பி தருதுன்னு இவனுக்கு தெரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் பணத்தை திரும்ப தந்துறேன்னு சொல்ல, அவங்க எல்லாம் போட்டு இவனை அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம், ஸோ உங்கள் அப்பா வாங்கியிருக்க பணம் எல்லாத்தையும் நீ திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் இவனை ஓகே சொல்ல, இவனை எந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போனாங்களோ அதே இடத்துல கூட்டிகிட்டு வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி இன்டர்வியூ வரக்கு கேட்க, சாரிங்க நீங்கள் வர லேட் ஆனதுனால வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கிடைக்கணும்னு இருந்த வேலையும் போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கீனுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, அடி வேற பட்டிருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கு. சரி துண்ணுக்கு ஃபோன் பண்ணி உடம்பு சரி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவனுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, என்னை வந்து காப்பாற்று, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னால் நடக்கக்கூட முடியலன்னு சொல்ல, துண் சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபோனை கட் பண்ணிட்டான். பட் கீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஃபுல்லாக அப்செட்டாக வேற இருக்கான். வேலையும் போச்சு, இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அங்கே துண் வரான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். என்னாச்சு உனக்கு, சொன்னால் தானே புரியும், சொல்லு அப்படிங்கிற மாதிரி துண் இவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்க, கீழே தான் உட்காந்துருக்கான். இவன் நின்றுட்டுருக்கான். ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அப்படியே ஓடி வந்து டக்குன்னு துண்ணை ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பதிலும் சொல்லாமல் அவனை ஹக் பண்ணிக்க துண்ணுக்கே ஒரு மாதிரி இருக்குது.
இருக்குது. அதாவது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கான். இவனுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சின்ன பையன் மாதிரி இவன் அழுதுகிட்டே இருக்க துணுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. சரி நீ அழுகாதவா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் துண் தான் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அங்கே அங்கிளும் இருக்காங்க. திரும்ப உனக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, அந்த கடனை சீக்கிரம் திரும்ப கொடுக்கணும், பட் அது வரைக்கும் நீயும் சேஃப்டியாக இருக்கணும், அதுக்கு நீ எங்கேயும் வெளியே போகாத இந்த கேம்பில் இருந்து, நீ யாரு கூடயாவது போகணும்னு நினச்சினா துண் கூட மட்டும்தான் போகணும்னு சொல்ல உன்னை துண் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கீன் கிட்ட. கீனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தாலும் சரி அங்கிள் சொன்னதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டான். அங்கிள் நீ பத்திரமா இரு, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் ஏதாவது வந்தால் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அங்கிளும் சொல்லிட்டாரு. கீனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் துண்ணை கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. துண் சரி ஓகே நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்க, நானே உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டான். அங்கே சரி நீ ரெஸ்ட் எடுத்தாத்து சாப்பிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போக ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே துண் கவுச்சில் படுத்திருக்கான் வெளியே. இவனுக்கு உள்ளே படுக்க பிடிக்கல. கீனும் வெளியே வரான். நானும் உன் கூட இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லி, இப்போ எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுற மாதிரி இங்கேயே படுக்கிற, எதுக்கு இங்கே படுத்த, நீ உள்ளே போய் படு, அங்கிள் பார்த்தா திட்டுவார் அப்படின்னு சொல்ல. இல்லை நான் இங்கே தான் படுப்பேன், நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் படுப்பேன், உன் கூட தானே என்ன இருக்க சொன்னாங்க, என்னோட சேஃப்டி தானே முக்கியம், அதனால நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல. எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னு துண் ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கான். ஏன் நீ எங்கே தூங்கினாலும் அங்கே நானும் தூங்குவேன், நீ ரூம்குள்ளே தூங்கு, அப்போ தான் நான் உன் கூட படுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறேங்கிற மாதிரி ரூம்குள்ளே வந்துட்டான் துண் வந்தவுடனே கீனும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஏன்டா இப்படி படுத்துற, ஒரு பக்கம் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்ல. உன் கூட தானே நான் இருக்கணும்னு சொன்னார் அங்கிள், ஸோ நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி மறுபடியும் ஓவராக பேசுகிறான். வேறு வழி தெரியாமல் சரி நீ மேலே படு நான் கீழே படுக்கிறேன்னு மாற்றி பேசிட்டு துண் மேலே படுத்துக்கிறான். கீன் நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி கீழே படுத்துக்கிறான். பட் அவனுக்கு துண்ணு பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான், இவன்கிட்ட பேசி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யோசிப்பான் போல். ஸோ துண்ணு எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்திருக்க. இவன் துண்ணை பற்றி எல்லாமே, அதாவது இந்த பாக்ஸிங் கேம்பை பற்றி எதுவுமே இவனுக்கு தெரியாது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இன்டர்நெட்டில் போய் அந்த நியூஸை பற்றி ஒன்று எடுத்து துண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறான். ஸோ இவனும் ஒரு நல்ல ஒரு அத்லட் தான். பட் இவனுக்கு அவார்டு எதுவும் கிடச்சிருக்காது. நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான், பட் வின்னிங் மூமெண்ட்டு இவனுக்கு வந்திருக்காது. ஸோ இதே இடத்துல தைப்பூன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் வேறு ஒரு பாக்ஸிங் கேம்பில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவன் டைட்டில் வின் பண்ணியிருப்பான். ஸோ அவனை பற்றியும் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு யோசனை வருது கீனுக்கு. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா, நீ யாரை வேணாலும் அடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க. அடிப்பேன், உனக்கு என்ன, ஒரு ஹெல்ப் பண்ணு, ஒரு மேட்ச் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அவனை நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க. லூஸு மாதிரி பேசாமல் தூங்குறியா, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி துண் கத்திட்டே இருக்க. கீன் ஏதோ ஒரு மைண்டில் செட் பண்ணிட்டு தான் பேசுகிறான். ஸோ நீ என்ன வேணாலும் சொல்லு பண்ணுற, இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்ல தைப்பூனை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ யோசிச்சுட்டுப்பான் போல். அதுக்கப்புறம் தைப்பூனை பற்றின நியூஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அங்கே மார்வின் வரான். வின் வந்தோடனே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க. நான் தைப்பூன் பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்தது, அவன் இங்கே தான் இருந்தான் பட் இங்கேருந்து போயிட்டான், எனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்லி கேட்க. மார்வின்க்கு கடுப்பாகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட உனக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு, சரியா, தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு சொல்ல. நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. ஏன்டா இப்படி இருக்க, பேசாமல் என்னடா அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாருன்னு சொல்ல. அங்கிள் வர கரெக்டாக வர, என்னடா கேமாக விளையாடுற, அப்பா நான் ட்ரேடிங் தான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட் இருக்கால பாக்ஸிங் கேம்புக்கு பெரிய காரில் இறங்குறா. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், இது பெரிய ரிப்போர்ட்டர் தெரியுமா இந்த பொண்ணு, நான் இவளோட ஃபேன் அப்படின்னு சொல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கீன் இருக்கானா, நான் கீனை பார்க்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல. கீன் அங்கே இருக்கான்னு சொல்ல. அங்கேயா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. அவள் போய் கீனை பார்க்குறா. என்னடா எதுக்கு என்ன வர சொன்னேன்னு சொல்லி கேட்க. நீ இங்கே தான் இருக்கியா, ஆமாம் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்ல. என்னடா ஹெல்ப்பு, உனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன சொல்கிற, நான் ஒருத்தரை காட்டுறேன், அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு சொல்லி காட்ட. ஓ இவரா, கோஇன்சிடென்ட்டாக இல்லை ஆக்சிடென்ட்டாக நடந்ததான்னு எனக்கு தெரியலடா, ஆக்சுவலி இவரை தான் நான் இப்போ இன்டர்வியூ பண்ண போயிட்டுருக்கேன், இவரோட சாம்பியன் தைப்பூன், அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், இவங்க கேம்பை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இப்போ தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல. நாளைக்கு எனக்கு இவர் கூட ஒரு இன்டர்வியூ இருக்குது, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குறேன்னு சொல்ல. நான் அவரை மீட் பண்ணுவோம், அதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல. லூசாடா நீ என்னடா கேட்குற, ப்ளீஸ் எனக்கு அரேஞ்ச் பண்ணு, நான் கொஞ்சம் பேசணும் அவர்கிட்டன்னு சொல்ல. சரி ஓகே, நாளைக்கு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு நீயும் வந்துருன்னு சொல்லிட்டா அவ. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ அங்கே டீப்பாக போயிட்டுருக்கு. இவங்க பாக்ஸிங் கேம்பை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் தைப்பூனை பற்றி பேசுகிறாங்க. ஃபன்னாக ஒரு மேட்ச் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு அவர் போகலான்னு போகும்போது, ஒரே நிமிஷம் என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல. ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, கீனு தான். கீன் அந்த பாக்ஸிங் கேம்பை பற்றி, அந்த பெட்ஸோட கேம்ப்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அவர் எனக்கு டைம் இல்லை பண்ணிட்டு அந்த பக்கம் போக மார்வின் வரான். மார்வினை பார்த்துனே அவர் சிரிச்சிட்டு பேச, இது என் ஃப்ரெண்டு தான், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும்
நீங்கள் நிறைவேற்றணும். ஒரு மேட்ச் வைக்கணும், டைப்பினுக்கும் தொண்ணுக்கும் இடையில, அதாவது 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்போ எனிமியாக மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் ஃபன்னாகவும் இருக்கும், டிஆர்பி ரேட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், எனக்காக அதுக்கு ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தொண்ணதுக்கு ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஓகே சொல்லியாச்சுன்னு சொல்ல, அப்போ ஓகே மேட்சை பற்றி நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டு போயிட்டாரு. மார்வின் கேட்குறான், ஏண்டா நீ துன்கிட்ட இதை பற்றி பேசிட்டியான்னு. பேசிடலான்னு சொல்ல, அடப்பாவி பேசவே இல்லையா, அவன் ஒத்துக்க மாட்டான்டா, அவனோட ஃப்ரெண்டுடா அவன் அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேம்புக்கு வரான். அங்கே பார்த்தா நம்ம சார் குளிச்சுட்டு கரெக்டாக வர ஆப்போசிட்டில் கரெக்டாக அங்கே கீன் வந்து நிற்கிறான். என்னன்னு சொல்லி கேட்க, எனக்கு கையில் அடிபட்டிருக்கு நீயே குளிக்க வைன்னு சொல்ல, அவனுக்கு கையிலையா போய் குளிப்போ அப்படின்னு சொல்ல, இல்லை நீயே ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கீன்னு சொல்ல, சரி ஓகே நீ ஹெல்ப் பண்ணுறக்கு வரான். இவனை பார்த்தா அவனை குளிக்க வைக்கிற மாதிரி தெரியல, 2 பேரும் காமெடி பண்ணுற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க குட்டி குட்டியாக. கீனிக்கு இவன் வர வர அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பட் எதுவுமே முகத்தில் காட்டிக்காமல் ட்ரைனிங்கை பற்றி அப்படி இப்படின்னு ஏதோ பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு இதை பற்றிலாம் கேட்குற? ஒன்றும் இல்லை, நீ ஒருத்தர் கூட மேட்ச் பண்ணணும், உனக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, எப்போ? அடுத்த மாதம். சரி யார் கூட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, டைப்புன் கூடன்னு சொல்லி கீன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே அப்படியே துண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் க்ளோஸாக நின்றுட்டு இருந்தவன் அப்படியே விலகி தள்ளி போயிட்டான். இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.